சதுரங்க வேட்டை படத்தில் வரும் காட்சியைப் போல பொய் வாக்குறுதிகளை அளித்து தமிழக மக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாகவும் அதிமுக திமுக ஆட்சிக்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்க நேருக்கு நேர் தான் தயாராக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திரு ஸ்டாலின் பேசுறாரு, நேற்றைய தினம் சேலம் கூட்டத்தில் 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சின்னு. நான் இங்க திருவாரூர்ல சொல்றேன், நீங்க எந்த இடத்துல வேணாலும் மீட்டிங் போடுங்க, ஒரு ஸ்டேஜ போடுங்க, நீங்களும் வாங்க நானும் வரேன். 10 ஆண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன திட்டங்களை கொண்டாந்தது, நீங்க திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் 3 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் கொண்டாந்தீங்க, அதனால மக்களுக்கு என்ன நன்மை பெற்றதுன்னு நீங்க பேசுங்க. மக்கள் நீதிபதியா இருந்து தீர்ப்பு கொடுக்கட்டும். வர தயாரா? சும்மா இதையெல்லாம் மக்கள்கிட்ட ஏமாற்று வேலை, ஏதோ பேசி மக்களை தந்திரமா ஏமாற்றுவதிலே ஸ்டாலின் முன்னணி வைக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சதுரங்க வேட்டை படத்தை பார்த்தீங்களா? சதுரங்க வேட்டை படம், அந்த படத்துல ஒரு சீன் வரும், ஒரு டயலாக் வரும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆசையை தூண்ட வேணும். அப்படி ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை அவ்வப்போது ஆசையை தூண்டி தூண்டி ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தபோது ஓட்டு போட்ட மக்களை மறந்த ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். 520 அறிவிப்பு கவர்ச்சிகள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.